வாட் இஃப் சீசன் 1 எபிசோட் 5 பிரேக் டவுன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 5 எபிசோட் பார்த்தீங்கன்னா மார்வல் ஜாம்பிஸை பேஸ் பண்ணது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்வல் ஜாம்பிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காமிக் மினி சீரிஸ் இருக்குது, 5 இஷ்யூ தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த எபிசோட் எடுத்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த வருஷமே மார்வல் ஜாம்பிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸுமே ரிலீஸ் ஆக போகுது. இந்த சீரிஸோட இந்த எபிசோடோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் பார்த்தீங்கன்னா அந்த மார்வல் ஜாம்பிஸே இருக்க போகுது. ஸோ மார்வல் ஜாம்பிஸ் இந்த வருஷமே ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸாக ஒரு அடித்தளம் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட காட்டியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் அடுத்து வர மார்வல் ஜாம்பி சீரிஸே இருக்க போதுங்க. ஸோ மார்வல் ஜாம்பி சீரிஸ் இந்த வருஷமே வரப்போகுது. அதுக்கும் நம்ம சீக்கிரமே அது வந்தவொடனே நம்ம பிரேக் டவுனை போட்டுடலாம். ஸோ இந்த எபிசோட் பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாரோட அந்த ஒரு ஹல்கோட ப்ரூஸ் பேனர் தான் காட்டுறாங்க. அவர் அங்கேருந்து ஹேம்டாலில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அனுப்பப்படுவார். சாங்டோரமில் வந்து நம்ம டாக்டர் செஞ்சு வாங்கியும் பார்த்தீங்கன்னா அவர் எச்சரிப்பார். பட் இந்த இடத்துல 2 பேருமே இல்லை. ஹலோ யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மட்டும் அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. உள்ளேருந்து அவர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு மட்டும் வெளியே வருவார். அவர் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம தானோஸோட சில்ட்ரன்ஸான எபோனிமாவும் கல்லப்சரியும் வந்து நிற்பாங்க. எக்ஸாக்ட்லி இன்ஃபினிட்டி வாரில் வந்து அதே டைலாக் தான் பேசுறாரு. பேசும்போதே பார்த்தீங்கன்னா புடைக்கு பின்னாடியே வந்து நம்ம அயன்மேன் போட்டு தலையில் சுட்டுறாப்புல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாங்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அயன்மேன் 3 பேருமே ப்ரூஸ் பேனர் கூட இன்ஃபினிட்டி வாரில் யாராக இருப்பாங்களோ 3 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லப்சரி அண்ட் எபோனிமாவை பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போட்டு தள்ளிடுறாங்க. ஆக்சுவலி படத்திலே பார்த்தீங்கன்னா நினைவு இருக்கிறவங்க பவர்ஸ் தெரிஞ்சவங்க கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க போகிறதுக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஜாம்பிஸ் தான் ரொம்ப பயங்கரமாக மோட்டத்தனமாக நடந்திருக்காங்க போட்டிருக்கு. பட்டுன்னு 2 பற்றியும் போட்டு தள்ளிடுவாங்க. அண்ட் அது ரொம்பவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வாங்க வந்துட்டு கல்லப்சரியோட கையை கடிச்சுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த கையை மட்டும் வெட்டியிருப்பாரு. கையை இவங்க பார்த்தீங்கன்னா வெட்டி சாப்பிட்றாங்க. அண்ட் அந்த இடத்துல நம்ம வாங்கோட தலையை வெட்டுவார். வாங்கோட தலையை நம்ம ப்ரூஸ் பேனர் உதைப்பாப்பில். இதே மாதிரி தான் படத்தில் கல்லப்சரியும் கையை உதைப்பாங்க. இந்த வாங்கோட தலையை உதச்சிருக்காரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பேரலல்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே இருக்க எல்லாரையுமே நிறைய பூச்சி படம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாதுங்க. அது நம்ம வாஸ்பு தாங்க. ஸோ வாஸ்பு வந்துட்டு தன்னோட எறும்பு பவர்லாம் யூஸ் பண்ணி மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தம் சாப்பிட்டுறாங்க. ஸோ ஆண்ட்மேன் அந்த ஆண்டோட பவர்ஸ் வச்சிருக்காங்க. ஆண்ட்மேன் அந்த குவாண்டம் பிம்பார்ட்டிகல்ஸ் பவர் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட்ல தான் நம்ம பார்த்தோம் ஹேங்க் பிம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா அவஞ்சஸுமே கொண்டுட்டாரு. இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஜாம்பி அவஞ்சஸையுமே நம்ம ஹோப்பு கொண்டுறா. ஸோ இந்த பவர்ஸ் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்றத நமக்கு நல்லாவே காட்டுறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ப்ரூஸ் பேனர் தூக்கிட்டு காத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் கட்டி வச்சிருக்காங்க. ஸ்பைடர் வெப் வச்சு ஏகப்பட்ட சப்ஸ்டேஷன் ட்ரெயின் இதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. ஏதோ வானத்தில் பறக்கிற ஒரு சப்ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் நல்லா இருக்கு. இது ஒரு பிரில்லியண்டான மூவ். ஆனால் ஃபால்கன் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க? ஃபால்கனால் பறக்க முடியுமே என்னவோ தெரில. அது ஒன்று மட்டும் தான் பிளாட் ஹோல் மாதிரி இருக்குது. சரி விடுங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல ஸ்பைடர்மேன் மென்ஷன் பண்ணுவார். நான் தான் அவங்க ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். ஏன்னா நம்ம நெய்பர்ஹுட் என்னடா ஆச்சு அப்படின்னு ப்ரூஸ் பேனருமே கத்துவார். ப்ரூஸ் பேனருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனை தெரிஞ்சிருக்காது. இவனுக்கு ஹோப்பையுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா 2 வருஷம் பூமியில் இல்லை போயிட்டு இப்போ தான் திரும்ப ரிட்டனே வராரு. ஸோ இப்போ அவருக்கு ஸ்பைடர்மேன் யாரு நம்ம ஹோப்பிம் யாருன்னு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் தெரிய வந்துட்டு இருக்காரு. இவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். அதே நேமில் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் சீரிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட பிரேக் டவுனுக்கு ஒரு சீக்கிரம் போட்டலாம். வரிசையாக வராங்க. இப்போ டக்குன்னு போட முடியாது. அதனால நம்ம வரிசையாக வருவோம். ஸோ இப்போ அமைதியாக பார்த்துடலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகைன் வானத்தில் நம்ம வாட்சர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹேங்க் பிம் பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபை தேடி அந்த குவாண்டம் ரெமலுக்குள்ள போயிருப்பாரு. பட் குவாண்டம் ரெமலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வகை வைரஸ் ஒரு ஜாம்பி வைரஸ் நம்ம ஜானட்டை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அட்டாக் பண்ணியிருக்கோம். அப்படி அட்டாக் பண்ணதுனால அவங்க ஒரு ஜாம்பியாக மாறிட்டாங்க. அது இப்போ நம்ம ஹேங்க்கு பரவி ஹேங்க் மூலமாக பார்த்தீங்கன்னா அது பூமிக்கு வந்து பூமியிலேருந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டதே ஸ்காட்டை தான். அடுத்து 24 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டியுமே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஷார்ட்டை பார்க்க பாருங்களேன். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறது பேய் பட நிறைய ஹாரர் மூவி ஷார்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் அப்படி நமக்கு டைட்டானிக் மூவி ஞாபகமும் வந்துட்டு போகுது. அந்த ரொமான்டிக் சீனில் கூட அந்த சீன் வரல. ஸோ டைட்டானிக் மூவி லைட்டாக ரிசம்பிள் பண்ண தான் செய்யுது. வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு 2 நாள் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக அவெஞ்சர்ஸே பார்த்தீங்கன்னா வராங்க இதை சமாளிக்கிறதுக்காக. அங்கே நம்ம கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ, அயன்மேன், ஹாக்கை, அப்புறம் பிளாக் பேந்தர் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு லைனப் நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி பிளாக் பேந்தர் இருக்கிற இடத்துல ஹல்க் இருக்க வேண்டியது. ஆனால் இந்த ஒரு லைனப்பும் நல்லா தாங்க இருக்குது. இந்த குரூப்பில் ஒரு அவெஞ்சர்ஸ் வரைட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். இல்லை அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. பட் எப்படியே பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் மட்டும் அந்த தப்பிச்சு வராது. மிச்சம் இருக்கிற எல்லாருமே அஃபெக்ட் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் எப்படி இந்த சாம்போ போலீஸ் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை. ஏன்ப்பா எல்லாருமே சாம்பிஸாக மாறிட்டாங்க, இது யார் பார்க்க போறா அப்படின்னு எடுக்கிறேன்னு தெரியல. பட் இது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஹோம் கமிங் படத்தில் வந்து அந்த ஒரு ஷார்ட் தான். ஹோம் கமிங்ல இதே மாதிரி தானே வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. அதே பற்றி எங்கேயும் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹாப்பி இருக்காரு. ஹாப்பியுமே அப்படி எஸ்கேப் ஆகிட்டு போட்டிருக்கு. அவர் கையில் ஒரு ரிப்பல்சர் இருக்கும். இது எக்ஸாக்ட்லி சிவில் வாரில் வந்து அந்த வாட்ச் ரிப்பல்சர் தான். அதை தான் பார்த்தீங்கன்னா அப்படி இங்கேயும் காட்டியிருக்காங்க. அதே இடத்துல நம்ம கர்ட்டையுமே காட்டுற
இருப்பாங்க. கர்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்மேன் படத்தில் பார்த்துக்கலாம். ஒன் ஆஃப் தி ஆண்ட்மேன் ஃப்ரெண்டாக வருவார். அண்ட் ஆண்ட்மேன் தி வாஸ்பில் கூட பாபா யாகாவை பற்றி பேசிகிட்டு இருப்பார். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அகைன் பாபா யாகாவை பற்றி பேசுவார். பாபா யாகாவை பற்றி பேசினாலே நமக்கு ஜான்விக் ஞாபகம் தான் வருது. ஒரு ஜான்விக் ரெஃபர் பண்ணுறாங்களோ வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இந்த எபிசோடில் கூட ஏகப்பட்ட பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அடுத்து நம்ம பக்கி பாட்ஸை காட்டுவாங்க. பக்கியை காட்டும் போது சைலண்ட் பட் டெட்லி, ஹெவி ஸ்லீப்பர் அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்சல்யூட்லி நம்ம பார்த்தீங்கன்னா அவர் தூங்கி தான் எந்திரிப்பார். ஹைட்ரா பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அதையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேரனை காட்டுவாங்க. ஷேரனை காட்டும்போது பார்த்தீங்கன்னா த பிளாண்ட் பாண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அதை பார்த்தீங்கன்னா த பிளாண்ட் பாண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க கூடவே ஒக்கோயும் இருப்பாங்க. ஸோ ஒக்கோயும் பார்த்தீங்கன்னா நம்ம டிச்சாலாவை தேடி வந்து அவங்களுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் பேசுவார்ல. ஆக்சுவலி பீட்டர் பார்க்கர் இங்கே ஸ்பைடர்மேனுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட் கிடையாது. அவர் ஒரு சிங்கர். அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஹட்சன் டீம்ஸ். அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. பட் எக்ஸாக்ட்லி சிமிலராக தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி எபிசோடில் கூட நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ், அயன்மேன், நம்ம டோனி ஸ்டார்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேம் ஆக்டர்ஸே வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்த மாதிரி இருக்காங்க. வேற ஒருத்தங்க தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சிக்னல் ரிசீவ் ஆகுது. அந்த சிக்னல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேம்ப்ல இங்கிலேருந்து வருது. ஸோ கேம்ப்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா ட்ரைனிங் எடுத்த கேம்ப் அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்றத முடிவு பண்ணி டேரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது வக்காண்டல் நாங்கள் ஹாரர் மூவியெல்லாம் பார்க்குறதுல எங்களுக்கு அமெரிக்க டெலிவிஷன் ட்ராமா இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் ஏகப்பட்ட பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னால அது இதுவுமே ஒன்று. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க தனியாக பிரிஞ்சு போய் பார்க்கும்போது தான் நம்ம ஒக்கோயும் பக்கியும் ஒன்றாந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒக்கோயை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது, இவங்க 2 பேர் அட்டாக் பண்ணுறதுக்காக ஃபால்கன் வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம ஷேரனும் ஹாப்பியாக ஒன்றா போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஷேரன் ஹாப்பி பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பல்சர் வச்சுட்டு பிளாம்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாரு. படங்களை பார்த்து பயந்துட்டு இருப்பாரு. பட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஒரு கயிறு போட்டு அவர் இருட்டுக்குள்ளே எடுத்துருவாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹாக்கை. ஸோ பார்த்தீங்கன்னா ஹாக்கையுமே ஜாம்பியாக மாறிட்டாரு. அவர் தான் அம்பை வச்சு அந்த பக்கம் ஹாப்பியுமே உள்ள எடுத்து அவரையுமே சாம்பியாக மாற்றிட்டாரு. இந்த பக்கம் ஹாப்பியும் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அண்ட் ஷேரன் மேலேயுமே ஒரு அம்பை இறக்கிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பி ஷேரனை கொல்ல வரும்போது ஷேரன் டக்குன்னு அந்த ரிப்பல்சரை திருப்பி பிடிச்சி திருப்பி அவனே கொண்டுருவாங்க. அண்ட் அந்த ரிப்பல்சரையுமே இவங்க எடுத்துக்குவாங்க. அங்கேருந்து எப்படியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த பக்கம் ஃபால்கனும் பார்த்தீங்கன்னா பக்கி அண்ட் ஒக்கோய் கூட சண்டை போட்டுருப்பாங்க. நல்ல சண்டை நடந்து கிட்டத்தட்ட நம்ம பக்கியை கொல்ல நேரமோ வரும்போது ஒக்கோய் பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம ஃபால்கனை 2ஆக வெட்டி போட்டுருவாங்க. அவனுக்கு இப்போ தான் ஒரு தனி படமே வந்துச்சு. ஏன்னா இதில் வெட்டியே போட்டாங்க பொசுக்குன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ தான் ஃபால்கன் சீரிஸ் வந்திருக்கோம். இப்போ படமே வந்துருச்சு. பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கனை 2ஆக வெட்டி போட்டாங்க. பட் அனிமேஷன் தானே, இது ஒரு வாட் இஃப் ஸ்டோரி தானே, அதனால நாம் அதை பற்றினா பெருசாக கண்டுக்கல. அண்ட் அந்த பக்கம் மற்றவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு சின்ன புஷ் தேவை. நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 pounds ஆஃப் ப்ரெஷரில் பிடிச்சி அந்த ட்ரெயின் எழுப்பாரு. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆள் தான். அது இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த இடத்துலையுமே அகைன் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண வர டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் நம்ம ஸ்பைடர்மேனை காப்பாற்றுது. அண்ட் அவர் மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒட்டிக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட நம்ம ஸ்பைடர்மேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்திரர் மாதிரி அதை கேப்பை போட்டுட்டு இருக்காரு. இது எனக்கு செட் ஆகுமா, கண்டிப்பாக இது உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொன்ன ஹோப் பார்த்தீங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஷேரன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனி கோச்சில் இருக்கும்போது அந்த இடத்துல மேலே சத்தம் கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்ம கேப்டன் அமெரிக்கா. ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாம்பியாக மாட்டாருங்க. அவருமே இங்கே வந்திருப்பாரு. ஷேரனை அட்டாக் பண்ணி அவளையுமே ஜாம்பியாக மாற்றிடுவார். காப்பாற்ற வந்து நம்ம பக்கி பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸை பட்டுன்னு 2ஆக வெட்டி போட்டுருவாருங்க. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படி 2ஆக வெட்டி போட்டியா அப்படின்னு வந்து எனக்கு கேட்க தோணுச்சு. பட் இப்போ அவர் ஒரு ஜாம்பி, வேறு வழி இல்லை, ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். அந்த ஷீல்டை பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சிருவாரு. எக்ஸாக்ட்லி அந்த வின்டர் சோல்ஜரில் வந்து அதே மாதிரி ஷாட் தான். அண்ட் அந்த இடத்துல ஒரு டைலாக் பேசுவார். இட்ஸ் த எண்ட் ஆஃப் தி லைன் பேல் அப்படின்னு சொல்லுவார். எண்ட் ஆஃப் தி லைன் ஆக்சுவலி 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. உங்க கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன், ஐ எம் வித் யுவர் எண்ட் ஆஃப் த லைன் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இதுதான் அந்த நேரத்தோட முடிவோ அப்படின்னு சொல்லி நம்ம பக்கி சொல்லுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷேரன் கார்ட்டர் வாய்க்குள்ளே ஹோப்பு போயிடுவாங்க. ஸோ ஹோப் போனதுக்கப்புறம் உடம்புக்குள்ளேயே வெடிச்சிருவாங்க. என்னடா மார்வல் ஜாம்பிஸ்ன்னு சொல்லிட்டு பாய் சீரிஸில் வரலாம் காட்டிட்டு இருக்கீங்கன்னு தோணுச்சு. ஏன்னா பாய் சீரிஸ்லேயும் இதே மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சீனை இங்கேயுமே காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம மார்வலும் யாருக்கும் சளைச்சவங்க இல்லை அப்படின்றத நல்லாவே காட்டுறாங்க. அந்த இடத்துல ரெட் கலர் பிளட் எல்லாம் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக இந்த சீரிஸ் 6 ரேட்டடே வாங்கியிருக்கோம். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹோப்புக்குமே பார்த்தீங்கன்னா உடம்புல வெட்டுப்பட்டிருக்கு. அவங்களுமே கொஞ்சம் நேரத்தில் சாமியாக மாற போகிறதுக்கான எல்லா அறிகுறியுமே தெரியுது. எகைன் நம்ம வாட்சர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு சீரிஸில் பாருங்களேன், ஒவ்வொரு எபிசோடு போக போக வாட்சரை பார்த்தீங்கன்னா நிறைய காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு டைம் காட்டினாங்க, அடுத்த வர எபிசோடில் 2 டைம் 3 டைம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப க்ளோஸர் ருக்குமே போயிட்டு இருக்காங்க. இது நம்ம வாட்சர் இன்க்ளூட் ஆக போறாரு, அவரும் உள்ள வந்து சம்பவம் செய்ய போறாரு அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோப் நான் சாமியா மாறப்படி சொல்லும் போது எங்க பேர் ஹோப்புங்க, நீங்களே எப்படி ஹோப் இல்லாமல் இருந்தா எப்படி, நம்பிக்கையோட இருங்க, அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் பேசிட்டு இருப்பாரு. நீ எப்படி இப்படி இருக்க அப்படின்னு நம்ம ஹோப் கேட்டதுக்கு எங்க அப்பா அம்மா
என் அப்பா அம்மா அங்கிள் பென் எல்லாருமே செத்துருவாங்க. பட் ஆண்ட்மேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ எப்போவுமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எம்சியூக்குள்ளே இப்போ தாங்க அங்கிள் பென்னையே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மென்ஷனிங். அடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவன் ஹோப் எப்படி அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி அந்த கேம்ப்லேயே அந்த பேஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இறக்கி விட்ருவாங்க. இது எக்ஸாக்ட்லி கேப்டன் அமெரிக்கா படத்தில் வந்து அதே பேஸ் தான். அண்ட் இந்த எல்லா ஜாம்பிஸுமே பார்த்தீங்கன்னா அந்த வேலிக்கு வெளியே தான் நிற்குமே தவிர எதுவுமே உள்ளே வராது. அந்த நேரத்தில் ஹோப்ஸ் ஆகும்போது எல்லாருமே வருத்தப்படுவாங்க. பின்னாடி இருக்கிற அந்த கேப் கூட லைட்டாக வருத்தப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. போன எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை வந்துட்டு நம்ம சுப்ரீம் ஸ்டேஜ் கிழிக்கும் போது அந்த கேப் ஆக்சுவலி ஒரு ஸ்க்ரீம் பண்ணுற மாதிரி கத்துற மாதிரி ஒரு வாய்ஸ் எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேப்புக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சென்டியன்ட் தன்மை இருக்குது, அதுக்குமே ஒரு இது இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. அண்ட் அந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட்டை வந்துட்டு ஸ்பைடர்மேன் பயன்படுத்துறாரு, ஸ்பைடர்மேன் வந்துட்டு விஷன் பயன்படுத்துறாரு. ஏன்டா பிசாசு மாதிரி பின்னாடி வந்து சோண்டி பயமுடுத்துறேன்டா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது விஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவார். அவரோட மைண்ட் ஸ்டோன்லேருந்து வர பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வகை சப் ஃப்ரீக்வன்சி அந்த ஜாம்பிஸ் எதுவுமே உள்ளுக்குள்ளே வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தடுத்து வச்சிருக்கு. அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஜாம்பிஸை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தியரிட்டிக்கலாக தான் இருக்குது, அது 100% கன்ஃபார்ம் ஆகலை அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் வெளியேந்து பார்த்தீங்கன்னா வர நிறைய சர்வைவர்ஸை இவர் தான் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம ஸ்காட்லாங்குமே வந்ததுலேருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு ஜோக் அடிச்சிட்டே இருப்பார் ஏதாவது ஒன்று. அவரோட தலை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உயிரோடு இருக்குது. பாசிபிளி பாடி ஜாம்பியாக மாறினதுனால தலையை மட்டும் வெட்டி வச்சிருக்காங்க போட்டிருக்கு. ஆக்சுவலி விஷனோட மைண்ட் ஸ்டோனில் வர ஒரு வகை சப் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸை உள்ளே வர விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை வச்சே நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸை க்யூர் பண்ண முடியும் அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது பாசிபிள் தான். ஆனால் அதுக்கு நமக்கு ஒரு பவர்ஃபுல் சேட்டலைட் வேணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. பவர்ஃபுல் சேட்டலைட் தானே, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வக்காண்டாவை பார்த்தீங்கன்னா ஒக்கோய் மென்ஷன் பண்ணுறாங்க. வக்காண்டாவில் அப்படி ஒரு சேட்டலைட் இருக்குது, அதன் மூலமாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி இப்போ கிளம்புறதுக்கு ஏதாச்சும் வண்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போகிறாரு. விஷன் அவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தடுக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எதுவும் கிடைக்காது பக்கி அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அவர் ஏன் சொன்னாருன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. உள்ளே இருக்கிறது நம்ம வாண்டா ஸ்கார்லெட் விட்ச். மனுஷியாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவள் பயங்கரமாக இருப்பா, இப்போ ஜாம்பியாகவே மாறிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பக்கி தான் ஸ்கார்லெட் விட்சை பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிற மாதிரி செஞ்சு வர்றாரு. சைடில் ஒரு வாய்ஸ் இருக்குது, யாரான்னு பார்த்தா நம்ம பிளாக் பேந்தருங்க. டிச்சாலா இந்த இடத்துல இருக்காரு, ஒரு கால் இல்லாமல் இருக்காரு. ஆக்சுவலி இதுக்கு வாய்ஸ் கொடுத்தவர் நம்ம சாட்விக் போஸ்மேன் தான். இதுதான் இந்த வாட் இஃப் தான் அவரோட கடைசி ப்ராஜெக்ட். ரெஸ்ட் இன் பீஸ். இதுக்கு வாய்ஸ் ஆக்டிங் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் விட்ச் எஸ்கேப் ஆகிட்டா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி பிளாக் பேந்தர்லாம் வந்து சொல்லுவாங்க விஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற சர்வைவர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டு வந்து வாண்டாக்கு அவன் தீனி போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். அதுக்கு பதிலாக நீ அவர் கொண்டிருக்கலாமே அப்படின்னு ஒக்கோயின் கேட்கும்போது என்னால் முடியல, என்னால் அவளை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவார். ப்ரூஸ் பேனர் வந்துட்டு நீ லவ்வுக்காக எப்படிலாம் மாட்டா பண்ணுற அப்படின்னு சொல்லுவார். இது என்னங்க பெரிய மேட்ரு, போன எபிசோடில் தானே நம்ம டாக்டர் செஞ்சு மொத்த யூனிவர்ஸ் அழிச்சாரு, அதோட இதெல்லாம் சின்ன மேட்ரு தான். அந்த இடத்துல வாண்டாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுப்பி விட்டீங்க அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணும்போது வாண்டா உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி வெளியே வருவா. கர்ட்டை பார்த்தீங்கன்னா அவள் அடிச்சு கொண்டு சாப்பிட்ருவா. அவன் நமக்கு காட்டல, பட் அதான் பண்ணியிருக்கா. கர்ட் பார்த்தீங்கன்னா அவளை பாபாயாக அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பாபாயாக ஒரு விச் தான், அதை மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவன் விஷனே வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் அங்கேருந்து காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு போகிறாரு. அப்படி அவங்க அங்கேருந்து வெளியே எஸ்கேப் ஆகி வரும்போது நம்ம ஆண்ட்மேன் ஒரு டைலாக் சொல்லுவார், வின்கார்டியம் லெவியோசா அப்படின்னு. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டரோட அந்த ஒரு மந்திர ஸ்பெல்லுங்க, அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஒக்கையை பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் விட்ச் ஆக்சுவலி பிடிச்சி கொண்டுருவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாகும் போது கூட வக்காண்டா ஃபாரெவர்னு சொல்லிட்டு தான் சாவாங்க. விஷன் பார்த்தீங்கன்னா தலையில் இருக்க மைண்ட் ஸ்டோன் எடுத்து இதன் மூலமாக எல்லாத்தையும் க்யூர் பண்ணுங்கன்னு கொடுத்து விட்டுருவாரு. அவர் சாகும் போது அவர் லுக்காக பாருங்களேன். எக்ஸாக்ட்லி இன்ஃபினிட்டி வாரில் அவர் செத்து கிடக்கும் போது ஒரு லுக் இருக்குல்ல, அதே மாதிரி லுக்கு தான் இந்த இடத்துல செத்து கிடக்கிற நம்ம விஷனை பார்த்து கிட்டத்தட்ட ஸ்கார்லெட் விட்ச் அந்த ஜாம்பி வாண்டா ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஜாம்பியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த காதல் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கி வந்துட்டு நான் உங்களுக்கு டைம் வாங்கி கொடுக்குறேன், நீங்க இந்த எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாண்டாவை சுட பார்க்குறாங்க. பட் வாண்டா பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோ மாதிரி எல்லா புல்லட்டையும் தடுத்து நிறுத்தி எகைன் ரிப்பல் பண்ணி விட்டுறா. அந்த இடத்துல பக்கியை பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு எங்கேயோ தூக்கி அடிச்சிடறா. ஆனால் தூக்கி அடிச்ச பக்கி அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னே தெரியல. பாசிபிளி இந்த மார்வல் ஜாம்பிஸ்ல அவர் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் எல்லாருமே ஷிப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் நான் உங்களுக்கு வெளியேற்படுத்தி கொடுக்குறேன், நீங்க இங்கேருந்து போங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாரு. அட நான் இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் இழந்துட்டேன் சார், உங்களையும் இழக்கணுமா அப்படின்னு நம்ம பீட்டர் பார்க்க சொல்லும் போது அப்போ எங்களுக்காக பழி வாங்கு அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்மளாம் அவெஞ்சர்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணுறாரு போல். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் டக்குன்னு ஹல்கா மாதிரி வாண்டா கூட சண்டைக்கு போவார். ஸோ இது உண்மையிலே ஒரு செம்ம ஃபைட்டுங்க. யார் பவர்ஃபுல், வாண்டா பவர்ஃபுல்லாக இல்லை ஹல்க் பவர்ஃபுல்லாக, நீங்கள் யார் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த ஃபைட் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டாக காமிச்சிருக்கலாம், பட்டுன்னு முடிச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றவங்க எப்படி எஸ்கேப் ஆகும்போது நம்ம ஹோப் பார்த்தீங்கன்னா ஜாம்பியாக மாறினவ ஏறி அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிட்றா. எப்படி எஸ்கேப் ஆகிடுறாங்க, கோவத்தில் ஜாம்பியை ஒரு ஃப்ளைட்டை தூக்கி அடிக்கிறா. நான் கூட அது அந்த ரிப்பல்சரில் பட்டுருன்னு நினச்சேன், பட் எப்படியோ எஸ்கேப் ஆகிடுச்சு.
அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம ஸ்பைடர்மேன் சொல்லுவார். அப்போ தான் டிச்சாசா சொல்லுவார், டெத் இஸ் ஆல்வேஸ் நாட் தி எண்ட், சாவு என்றைக்குமே முடிவு கிடையாது அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுவார். அவர்களோட நம்மளோட மெமரிஸ் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் இன்னும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க மென்ஷன் பண்ணுவார். இது எல்லாருக்கும் பொருந்தும், அவருக்குமே பொருந்தும். இந்த டைலாக் அவருக்காகவே எழுதி வச்ச மாதிரி இருக்குங்க. சரி எப்படியோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ எல்லாருமே வக்காண்டாக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ஷாக்கு. வக்காண்டெல்லாம் நம்ம தானோஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க வித் ஜாம்பிஸோட. அந்த இடத்துல டோரா மிலாஜ் எல்லாம் ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க. வக்காண்டாக்குள்ள அவர் எப்படி போயிருப்பாரு, எப்படி அதுக்குள்ள ஜாம்பி எஃபெக்ட் ஆச்சு, ஷீல்டை தாண்டி எப்படியெல்லாம் வந்துச்சு, ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோன் வந்துச்சு உள்ளே கூட்டிருப்பாங்களோ. நம்ம தானோஸ் எப்படி பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிருப்பாரு தெரியலங்க. ஏகப்பட்ட டவுட் இருக்குது. பட் மார்வல் ஜாம்பிஸ் இப்போ வரப்போதில் அதுக்கு எதனா ஆன்சர் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? பாசிபிளி வாய்ப்பு இருக்குது, பண்ணாலும் பண்ணலாம், சொல்ல முடியாது. பட் தானோஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடச்சிது? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மற்ற 4 ஸ்டோன் கூட பரவாயில்ல, அவருக்கு வெளியே ஸ்பேஸில் இருக்கும்போதே கிடச்சிச்சு. டைம் ஸ்டோன் ஆக்சுவலி அவருக்கு டைட்டனில் தான் கிடைக்கும். இங்கேருந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போனதுக்கப்புறம் தான் டைம் ஸ்டோனே அங்கே கிடைக்கும். பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் செத்துட்டாரு. ஒருவேளை அந்த இடத்துக்கு நம்ம தானோஸ் வந்து எடுத்திருந்தாலும் எப்படி அவர் இன்ஃபெக்ட் ஆகிருப்பார், யார் அவங்களை கடிச்சிருப்பாங்க, எப்படி அவர் வக்காண்டாக்கு போயிருப்பார்? எப்படியாங்க அவருக்கு ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபினிட்டி காண்டில் கையில் இருந்துகிட்டு தான் இருக்குது. சாதா தானோஸே மேட் டைட்டனாக இருப்பான். இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாம்பி தானோஸு. இவன் என்னென்னலாம் குத்து பண்ண போகிறானோ என்னவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ மைண்ட் ஸ்டோன் டேரக்டாக எடுத்துகிட்டு வக்காண்டாக்கு தான் வராங்க. வக்காண்டாவில் தானோஸ் இருந்துகிட்டு இருக்கான். ஸோ இது எப்படி புல்லாக பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதோட கண்டினியூவேஷனாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற மார்வல் ஜாம்பி சீரிஸ் இருக்க போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி அதில் இதுக்கு பதில் சொன்னாலும் சொல்லலாங்க, வாய்ப்பு இருக்குது. வெல் அவள் தான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Hang him from the yard.